இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் பாஸ்கா திரு நிகழ்வுகளாலேயே நாம் மீட்கப்பட்டோம். நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளமாக இந்த பாஸ்கா திரு நிகழ்வுகளே அமைந்திருக்கின்றன என்பதை உணர்ந்து இதை புனித வாரம், பெரிய வாரம் என்று அழைத்து அதை நாம் கொண்டாடத் தொடங்கி இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா அல்லது ஓசன்னா என்கிற அந்த பெரும் வார்த்தைகளோடு அந்த மக்கள் அவரை அழைத்து வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஓசன்னா என்று பார்க்கிற போது மீட்பு எங்களுக்கு அருகில் இருக்கிறது, சால்வேஷன் இஸ் ஹியர் என்கிற அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் மீட்பரை கண்டுகொண்டோம், எங்கள் மெஸ்ஸியாவை கண்டுகொண்டோம், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த அரசரை நாங்கள் கண்டுகொண்டோம் என்கிற பெரும் மகிழ்வோடு பெரும் ஆரவாரத்தோடு இயேசுவை அவர்கள் அழைத்து வந்தார்கள் என்று அவர்களும் உணர்ந்திருந்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு அரசர் என்றாலும் கூட பிற அரசர்களைப் போல, அந்த ரோமை பேரரசரை போல அல்ல ஏரோது அரசரை போல இந்த உலகை ஆளுகிறவர் அல்ல, மாறாக தங்கள் இதயங்களை ஆளுகிறவர். தன் சட்டங்களை தங்கள் இதயங்களுக்குள் எழுதி வைத்து தங்கள் இதயங்களை ஆளக்கூடிய ஒரு அரசராக அவரை கண்டார்கள். ஒரு சிலராவது அவரை அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சிலர் அவரை உடனடியாக ரோமையரோடு போரிட்டு தங்களுக்கு வெற்றியை, அரசியல் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக பார்த்தார்கள் என்றாலும் கூட இயேசுவில் அந்த கடவுளின் மெஸ்ஸியாவை பார்த்தார்கள். கடவுள் தாமே தங்களை தேடி வந்திருக்கிறார் என்று உணர்ந்த அந்த எருசலேமின் ஏழைகள் தான் அத்துணை ஆரவாரத்தோடு இயேசுவை அழைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்துவில் கடவுள் தரக்கூடிய மீட்பு தங்களுக்கு உரியதாகிற நேரம் அது. ஆக அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏதுவான காலம் அந்த காலம் என்று உணர்ந்தே பெருமகிழ்வோடு அவர்கள் இயேசுவை அழைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கொண்டு வந்த மீட்பும் கூட அவர்களுக்கு உண்மையிலேயே கிடைத்தது என்பதுதான். ஆனாலும் கூட அதை பலர் உணராமலேயே போனார்கள் என்பதுதான் சோகம். இயேசு பிறந்தவுடன் இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி அப்படித்தான் இருந்தது. இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார், பிறக்கப் போகிறார் என்றெல்லாம் அல்ல, இன்று இப்போது உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து என்கிற மீட்பர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவில் அந்த மீட்பு உங்களுக்கு இந்த நாளில் உரியதாகிறது என்பதே இடையர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்று பார்க்கிறோம். அதே போல லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் சக்கேயு நிகழ்வில் நாம் பார்க்கிறோம். தன்னை தனது வீட்டுக்கு அன்போடு அழைத்து வந்த சக்கேயுவை பார்த்து இயேசு சொல்லுவார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே மாடின மகன் வந்திருக்கிறார் என்று பேசுவதை பார்க்கிறோம். ஆக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, பின்னொரு நாள் பார்க்கலாம், உனது மனமாற்றத்திற்கு பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் அல்ல, அவன் மனமாறி சொல்வதற்கு முன்பே இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றே இயேசு அவனை வாழ்த்துவதை பார்க்கிறோம். அதே போல நல்ல கல்வனிடம் இயேசு பேசுவதை பார்க்கிறோம். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய், உனக்கு நான் கொடுக்கிற மீட்பு இப்போதே கிடைக்கிறது, பின்னொரு நாள் எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்றல்ல, இப்போதே அந்த மீட்பை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றாக கிறிஸ்துவில் தங்களுக்கு கிடைத்த அந்த கடவுள் தரக்கூடிய மீட்பை ஒரு சிலராவது உணர்ந்தார்கள். அந்த பெரும் மகிழ்ச்சியில் நன்றி பெருக்கோடு அந்த இயேசுவை அழைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதெல்லாம் வரலாறு. ஒரு 3 காரியங்களை மட்டும் மிக சுருக்கமாக இந்த நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவது, அந்த மக்களில் ஏற்பட்ட ஒரு பெரும் மாற்றம். அத்துணை ஆர்ப்பரிப்போடு இயேசுவை அழைத்து வந்த அந்த மனிதர்கள் தான் பின்னொரு நாளில் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நற்செய்தியெல்லாம் வாசிக்க கேட்டது போல இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லும், எங்களுக்கு பரபாவை விடுதலை செய்யும் என்று கேட்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு மாற்றம்! இயேசு போதித்த அந்த புதிய அறநெறி பாதை, அந்த புதிய நெறியை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த வாழ்க்கை எத்துணை கடினமானது என்று பார்த்த பிறகு அவரை விட்டு விலகி போனார்கள் என்பதே உண்மை. ஆக இயேசுவை விட்டு அவர்கள் விலகிச் செல்ல தீர்மானித்து விடுகிறார்கள். இது கடினமான பாதை, இந்த இயேசுவை பின்பற்றுவது என்பது கடினம் என்பதாக ஒரு 4 நாட்களுக்குள்ளே உணரக்கூடிய மனிதர்களாக அவர்கள் மாறி போகிறார்கள். நம்மை போல பல நேரங்களில் நமது நம்பிக்கையும் அப்படித்தான் பிரியமானவர்களே. சில வேளைகளில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது அத்துணை அழுத்தமானதாக நிறைவானதாக இருப்பதாக உணர்கிறோம். ஒரு சிறு நெருக்கடி என்று வருகிற போது
நாம் போகிற பாதை துன்பங்கள் நிறைந்த பாதை என்பதை பார்க்கிற போது, அல்ல நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அந்த கடவுளால் கேட்கப்படவில்லை என்பதாக நாம் கருதுகிற போது, பல வேளைகளில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது இல்லாமற் போகிறது அல்லது குறைந்து போகிறது. அந்த கடவுளுக்கு எதிரானவர்களாகவே நாம் மாறி போகிறோம். அந்த மனிதர்களும் அப்படித்தான். இயேசு காட்டக்கூடிய இந்த பாதை அது தியாகம் நிறைந்த பாதை, அது துன்பங்கள் நிறைந்த பாதை, அது சிலுவையை சுமக்க வேண்டிய பாதை என்று பார்க்கிற போது, இந்த புதிய பாதையில் செல்ல நாங்கள் தயாராக இல்லை. இந்த புதிய பாதை எங்களுக்கு காட்டுகிற அந்த இயேசுவும் எங்களுக்கு தேவையில்லை. அவர் வழியாக கடவுள் எங்களுக்கு தரக்கூடிய மீட்பும் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று உணர்ந்து இயேசுவை விட்டு விலகி இயேசுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக மாறிப்போனார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவை அந்த இயேசுவோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு. இயேசுவோடு இருக்க வேண்டும். ஆக அந்த மக்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். நாம் விலகி போக மாட்டோம். அந்த யூதாசு இயேசுவை அறிந்திருந்தும், இயேசுவின் மிக நெருக்கமான தோழராக நண்பராக இருந்திருந்தும், அந்த இயேசு வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் தீர்மானிக்கிற மனிதனாகவே மாறி போகிறான். அந்த பேதுரு ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். ஆழமான நம்பிக்கைக்காகவே பாறை என்று இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த பெரிய மனிதர் ஒரு கட்டத்தில் தடுமாறி இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலித்து விடுவதை பார்க்கிறோம். அதே போல அந்த பிலாத்துவுக்கு தெரிந்திருக்கிறது, இவன் குற்றமற்ற மனிதன், இவனில் எந்த குற்றமும் நான் காணவில்லை என்று. அது உண்மை என்று தெரிந்த பிறகும் கூட அந்த உண்மையில் நிலைத்திருப்பதற்கான உறுதி இல்லாத மனிதனாக அவன் மாறிப்போகிறான். ஆனால் யாரை போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம்? அந்த சீரேனே ஊரை சார்ந்த சீமோனை போல இயேசுவின் சிலுவை பயணத்தில் துணிவோடு நானும் இருக்கிறேன், உனது சிலுவை நானும் சுமக்கிறேன், என்னால் இயன்றவரை நானும் சுமக்கிறேன் என்று சுமக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அல்லது அந்த வெரோனிக்கா என்கிற பெண்மணியை போல அத்துணை துணிவு மிகுந்த பரிவுள்ளத்தோடு இயேசுவை அணுகி அவரது முகத்தை துடைக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் கொண்ட மனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லது அன்னை மரியாவை போல என் மகனோடு பயணிப்பேன், என் மகனோடு தொடங்கிய எனது வாழ்வு, இந்த அர்ப்பண வாழ்வு என் மகனோடே முடியட்டும் என்பதாக உணர்ந்து இயேசுவோடே சிலுவை பயணத்தில் தன்னை இணைத்து கொண்டு இறுதி வரை அவரோடு இணைந்திருந்த அந்த அன்னை மரியாவை போல இயேசுவோடு எந்நாளும் இருப்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர், இயேசுவோடு எப்போதும் இருப்பதற்கான, அவரது பாடுகளில் முழுமையாக பங்கேற்பதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இயேசுவை பொறுத்தவரை தனது சிலுவை இறப்பு என்பது அவராக விரும்பி தேர்ந்து கொண்ட ஒன்றாகவே இருந்தது. ஒரு சூழ்நிலை கைதியாக சிலுவை அவர் எதிர்கொள்ளவில்லை. தனது அர்ப்பண வாழ்வின், கடவுளின் மகனாக வாழ்வதின், மெஸ்ஸியாவாக பணியாற்றுவதில் தனது இறப்பு என்பது அப்படித்தான் அமைந்து போகும் என்பதை தெரிந்து மனமுவந்து தம்மை அந்த சிலுவை சாவுக்கு கையளித்த ஒருவராகவே அவரை பார்க்கிறோம். ஆக இயேசுவை பொறுத்தவரை இந்த சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளமோ தோல்வியின் அடையாளமோ அல்ல. இந்த உலகத்தின் தீமையின் மீது, இந்த உலகத்தின் சாவின் தன்மையின் மீது, இந்த உலகத்தின் பொய்மையின் மீது அந்த கடவுள் கொள்ளக்கூடிய நிறைவான முழுமையான வெற்றியின் அடையாளமாக அந்த சிலுவையும் அந்த சிலுவை சாவும் அமைந்து போகும் என்கிற அந்த உள்ளத்து உறுதியோடு அந்த சிலுவையை அணுகி போனார். அந்த சிலுவை மரத்தை அணுகி போனார். கல்வாரிக்கு அந்த மனநிலையோடு ஏறி போனார் என்பதாக நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, ஆக நமது வாழ்வில், கிறிஸ்தவ வாழ்வில், மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடினமான ஒரு வாழ்க்கை முறை. அது எளிதான வாழ்க்கை முறை அல்ல. குருத்தோலைகளை தாங்கிக் கொண்டு நாம் ஒரு நெடிய பாதை இந்த ஆண்டு என்றாலும் கூட வந்தோம். இதெல்லாம் எளிதான காரியங்கள். நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது கிறிஸ்து காட்டிய அந்த புதிய பாதையில், அந்த புதிய நெறியில் வாழ்வது என்பது, கிறிஸ்து காட்டிய அந்த அறநெறிகளை மனதில் இருத்தி வாழ்வது என்பது கடினமான ஒன்று. இது அடிப்படையில் அன்பு மிகுந்த பாதை. இது அடிப்படையில் தியாகங்கள் நிறைந்திருக்கிற பாதை. தேவைப்பட்டால் சிலுவையை சுமக்கிற பாதை. கண்ணீரை என்னாலும் சுமந்த மனிதர்களாக கடந்து போகிற பாதை என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை போலவே அவரோடு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வாழ்வதற்கான அழைப்பு இந்த நாட்களில் நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்களே, இறுதியாக இந்த வாரத்தில் இயன்றவரை அமைதியாக இருக்க முயற்சிப்போம். இறை வார்த்தை பகுதிகளை, குறிப்பாக இயேசுவின் பாடுகள் குறித்து
பேசக்கூடிய 4 நற்செய்தியாளர்களுமே பேசுகிறார்கள். ஆழமாக வாசிப்போம். எசையா சொல்லக்கூடிய அந்த துன்புறும் ஊழியனை குறித்த அந்த கவிதைகளை எல்லாம் இந்த நாட்களில் அதிகமாக வாசிப்போம். மொபைல் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுவோம். அப்படியே மொபைல் பார்க்கவில்லை என்றால் கைகளெல்லாம் ஆடி போகும் என உணர்வீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் இந்த பாடுகள் குறித்த ஏராளமான காட்சிகள் இதில் அமைந்திருக்கின்றன. கிறிஸ்துவின் நற்செய்தி படங்களாக அவற்றிலெல்லாம் இருக்கின்றன. அதுபோன்று கிறிஸ்துவோடு நெருங்கி பயணிப்பதற்கான ஒரு எண்ணங்களை எடுப்போம். இந்த நாட்களில் இன்று கூட வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை எல்லாம் ஒரு இயல்பாக நாம் கேட்க முடியாது. அதை நான் வாசித்தாலும் சரி கேட்டாலும் சரி எப்போதுமே உணர்ந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் எல்லாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம், அல்லது நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ கேட்டு கடந்து போகிற காரியங்களாக இருக்க முடியாத பிரியமான உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அந்த யூதாசுவிடம் இயேசுவுக்காக விலை பேசுகிறார்கள் 30 வெள்ளி காசுகள் என்று. அன்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், யாக்கோபின் மகன் யோசேப்புக்கு பேசப்பட்ட விலை 20 வெள்ளி காசுகள். இன்று இயேசுவுக்கு பணவீக்கத்தின் காரணத்தால் கூடுதலாக 10 வெள்ளிக்காசு என்று பேசி இயேசுவை அவர்கள் விலை பேசுகிறார். விவிலியம் சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவரான, விலை கொடுக்க முடியாதவருக்கு இஸ்ராயேல் மக்கள் விலை பேசினார்கள். அந்த விலை 30 வெள்ளிக்காசு. இயேசுவோடே வாழ்ந்து அவரது நெருங்கிய தோழராக விளங்கிய யூதாசு முன் சென்ற அந்த இயேசுவை காட்டி கொடுக்கிற நிகழ்வு. இயேசுவால் பாறை என்று அழைக்கப்பட்டு பின்னொரு நாளில் அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளித்த பேதுருவின் செயல்பாடு. 4 நாட்களுக்கு முன்னால் எங்கள் அரசரே வாழ்க, தாவீதின் வழிவந்த எங்கள் அரசரை வாழ்க என்று சொன்ன மனிதர்கள் எல்லாம் எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாசு எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து பேசுகிற போது, இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து போக முடியாது. இயேசுவை அடக்கம் செய்வதற்கு முன்னாலும் கூட இஸ்ராயேல் மக்கள் அந்த பிலாத்துவிடம் போய் கேட்கிற வார்த்தைகள், அந்த எத்தன் ஆக இயேசுவுக்கு அவர்கள் சூட்டக்கூடிய அந்த பட்டம் கூட ஒரு எத்தன், ஏமாற்றுக்காரன் என்பதாகவே இருப்பதாக இன்று வாசிக்க கேட்டோம். ஆக இவற்றை வாசிக்கிற போது, உள்ளம் உணர்ந்து வாசிக்கிற போது, இயேசுவோடே நமது வாழ்க்கை பயணமும் அமைந்திருக்கிற என்பதை உணர்ந்து வாசிக்கிற போது இந்த நாட்கள் இயேசுவோடு இருப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றே உணர முடியும். பிரியமானவர்களே, இயேசுவோடு இருப்போம், இயேசுவோடு பயணிப்போம். இயேசுவின் சிலுவை வழியாக, சிலுவை பயணத்தின் வழியாக, அவர் சிலுவை மரணத்தின் வழியாக உயிர்ப்பு என்கிற கடவுள் தரக்கூடிய மாட்சியை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.